வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி புழுங்கல் அரிசி கை முறுக்கு எப்படி சுற்றலான்னு பார்க்கலாம். 2-3 தடவை வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டே இருந்தோம்னா ஈஸியாக கை முறுக்கு சுற்றிடலாம். இது செய்கிறதுக்கு இட்லி அரிசி, அதாவது புழுங்கல் அரிசி 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதோட உளுந்தும் பொரிகடலையும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை நல்லா ஒரு 3 மணி நேரம் இல்லாட்டினா 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா கழுவி இப்போ ஊற வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதில் 1/4 பங்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கிடணும். அதை இந்த மாதிரி ஒரு வாணலில் போட்டு நல்லா வாசம் வர வரையும் வறுத்து எடுத்துக்கிடணும். கருகிடக்கூடாது, அதனால் அடிக்கணமான பாத்திரத்தில் போட்டு நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசம் வந்துடுச்சு. இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை சேர்த்துக்க போகிறேன். பொரிகடலை தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க அதை விட்டுறலாம். பொரிகடலை ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, அப்புறமா நமக்கு சுத்த வராது, உடஞ்சி வரும். இப்போ இது ரெண்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துடலாம். இப்போ அரிசியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா ஊறிடுச்சு. இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம எப்படி தோசைக்கெலாம் மாவு அரைப்போமோ அதே பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா அது தானாகவே கட்டி ஆயிரும். மாவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதே மாதிரி பொரிகடலையும் உளுந்தையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஜல்லடையில் போட்டு சலித்து எடுத்துக்கிடணும். இந்த கப்பி எதுவும் இருக்கக்கூடாது. இந்த கப்பி எல்லாத்தையும் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சலித்து வச்சுருக்கிற இந்த மாவை அப்படியே அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு வேணாம்னு நினைக்கிறவங்க சீரகத்தை கொஞ்சமாக பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். 1-2 தட்டிட்டு அதோட சேர்த்துக்கலாம், இல்லை ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன். இந்த பட்டரை ஒன்று போல் மாவில் எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பிசையணும். அப்போ தான் ஒன்று போல் கிறிஸ்பியாக கிடைக்கும் முறுக்கு. இல்லாட்டினா ஒரு பக்கம் கிறிஸ்பியாகவும் ஒரு பக்கம் ஹார்டாகவும் இருக்கும். இப்போ மாவு ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா நம்ம தண்ணி தெளித்து அதை பிசைஞ்சுக்கிடணும். ஓரளவுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக முறுக்கு சுற்ற வரும். இதோட இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சுற்ற ஆரம்பிக்கணும். நிறையா மாவு கையில் எடுத்து சுற்றினோம்னா சுற்ற வராது. அதனால் பழகும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கையில் எடுத்துக்கிட்டு 3 விரலுக்கு இடையில் எண்ணெய் தடவிக்கிட்டுட்டு இந்த மாதிரி தட்டையாக வெளியே விட்டு ஒரு தடவை சுற்றி விடணும். தட்டையாக வெளியே மாவு விடணும், அப்புறம் சுற்றி விடணும். விரல் இடுக்கில் தட்டையாக்கிட்டு அதை அப்படியே சுற்றி விட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நம்ம பழகணும்னா ஈஸியாக சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம முறுக்கு சுற்ற ஆரம்பிக்கலாம். கை முறுக்கு பொதுவாக 3 சுற்று, 5 சுற்று, 7 சுற்றுங்கிற கணக்கில் சுற்றுவாங்க. இப்போ நமக்கு பெர்ஃபெக்டாக ரவுண்டாக வரலை அப்படின்னா ஒரு சின்ன மூடி வச்சுக்கிட்டு அதை சுற்றி கூட நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஒரு 3 சுற்று இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல முடிச்சிடணும். இப்போ நம்ம கையில் இருக்கிற மாவு பாதியிலே தீர்ந்து போச்சுன்னா நம்ம அந்த எட்ஜை அப்படியே விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து அதோட அட்டாச் பண்ணிக்கிடலாம். நம்ம அட்டாச் பண்ணி மறுபடியும் சுற்ற ஆரம்பிக்கணும். இப்போ கரெக்டாக 3 சுற்று வந்துருச்சு. நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் கரெக்டாக முடித்து அந்த இடத்த ஒட்டி விட்டுறணும். இப்போ இன்னொரு தடவை சுற்றி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுற இடத்த இன்னொரு கையால் லேசாக பிடிச்சிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு சர்க்கிள் வந்துருச்சுன்னா அப்புறம் அடுத்த சர்க்கிள்லாம் ஈஸியாக வந்துடும். மாவு நல்லா வெண்ணெய் போல் இருந்தால் தான் ஈஸியாக இந்த மாதிரி சுற்ற வரும். அதனால் நீங்கள் பழகும்போது பொரிகடலை மாவை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். பொரிகடலை அதிகமாக இருந்துச்சுன்னா மாவு ட்ரையாக இருக்கும், அப்போ விரிசல் விடும். இது கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம்னா நம்ம சுற்றி வச்சுருக்கிற முறுக்கு நல்லா ட்ரை ஆயிரும்.
அதனால் ஈஸியாக நம்ம அடியில் ஒரு கரண்டி விட்டு எடுத்துடலாம். இப்போ எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல முடிச்சிடலாம். இனி எப்படி சுடலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுருக்கேன். நமக்கு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் ஒரே அளவில் தான் ஃப்ளேம் எரியணும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயை சுட வைக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதும் நம்ம அதில் கொஞ்சமாக மாவு போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறுக்கை எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி தோசை கரண்டியை அடியில் விட்டோம்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். இப்போ எண்ணெய் வந்து இப்போ கொஞ்சமாக மாவு போட்டோம்னா அது உள்ளே கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டு மேலே வரும். அதான் கரெக்டான இது. இப்போ நம்ம முறுக்கை போட்டு எடுத்துடலாம். நான் 2 தடவை முறுக்கை போட்டு எடுக்க போகிறேன். அதனால் இந்த பக்குவத்தில் ஃபஸ்ட்டு போடுறோம். அப்படியே தோசை கரண்டியில் எடுத்து அப்படியே கவுத்தி விட்டுற வேண்டியதான். இப்போ கரண்டி விட்டு கிண்டக்கூடாது. இப்போ ஒன்று மேலே ஒன்று இருக்கிறதுனால நான் லேசாக நகட்டி மட்டும் விடுறேன். இல்லாட்டினா நெளிஞ்சிரும் முறுக்கு. ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க வந்து கீழே வந்து பிளேட்டு வச்சு உள்ளே போடுவாங்க. அப்போ தான் வந்து முறுக்கு அதே ஷேப்லேயே இருக்கும், நெளியாமல். இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை திருப்பி விட்டுக்கிடலாம். இப்போ ஒரு தடவை நல்லா பபுள்ஸ் அடங்குற வரையும் சுட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிடணும். அப்போ முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளைன்னு இருக்கும். திருப்பி ஒரு தடவை நல்லா சூடான எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சோம்னா நமக்கு நல்ல கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப நாள் வரையும் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா பபுள்ஸ் அடங்கினதும் நான் இப்போ இந்த முறுக்கை தனியாக எடுத்துடுறேன். இதே மாதிரி சுற்றி வச்சுருக்க எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துடுறேன். பாருங்கள், கலர் ரொம்ப மாறலை. இனி கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம ஃப்ளேமை எந்த விதத்துலையும் மாற்ற போகிறது கிடையாது. டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம முறுக்கை இப்போ சுட்டு வச்சுருக்கிற முறுக்கை திரும்பியும் போட போகிறோம். போட்ட உடனே அது மேலே வந்துடணும். அந்த டெம்பரேச்சரில் இருக்கணும் எண்ணெய். இப்போ நல்லா பபுள்ஸ் அடங்கினதும் நம்ம முறுக்கை எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும். நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப நாள் வரையும் முறுக்கு கிறிஸ்பினஸோடு இருக்கும். பபுள்ஸ் நல்லா அடங்கினதுக்கப்புறமா நம்ம முறுக்கை வெளியே எடுத்துடலாம். நீங்கள் இதே மாதிரி கை முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.